தனியா இந்த பிள்ளை ஏன் என்ன நடந்தது இழுப்பு மீன் காசையா 600 ரூபாய் தரப்பாடு மீன் எடுங்கோ மீன் கூறி கொண்டிருக்கிறேன் சீவியங்கள் இதெல்லாம் இதை நம்பி தானே இந்த கரவலை நம்பி தானே இருக்கு கடவுள் மாதிரி பாடினோம் அந்த பாட்டு பாடுறதான் இதுல ஸ்பெஷல் என்றே சொல்லலாம் அதான் வித்தியாசம் 63 சொல்லக்கூடாது 65 வயசு இதான் வந்து ஆவல் அணிக்கிறோம் என்ன மீன் பேருமென்னு சொல்லி அங்க சரி அங்க சொல்லலாம் புறையக்காரங்க இதுக்குள்ள புறையக்காரங்க வராங்க சவுக்க வந்து எரிச்சு போட்டாங்களா மக்கள் இப்ப எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறதா எத்தனை மீன் தானே உடன் மீன் நடந்து வாருங்களோட கலைக்குது அதுல ஓடி வந்தோம் எங்களுக்கு தெரியாது இல்லை மீன் கிடந்தால் 1000 வரும் 1000 இதெல்லாம் ஃப்ரெஷ்ஷா அப்படி என்ன மீன் அம்மா இது இப்பா அப்படி நீ மீன் தான் வந்துக்கிறிய அதானே கடை பக்கத்துல தண்ணீர் ஒட்டு சொட்டு சவர உப்போ இல்லை இது கரவேல எழுத்துதா சந்தை பார்க்கறதுக்கே வித்தியாசமா இருக்குது சூடை சாலை மக்கள் பரபரப்பாக எடுத்து கொண்டிருக்கணும் தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கிறோம் உலாத்தல் பொடியன் யூடியூப் சேனலூடாக. உங்களுக்கு நாங்கள் யாழ்ப்பாணத்தில் வந்து ஒரு சில இடங்களை வந்து சுற்றி காட்டினாங்க. அதே மாதிரி இன்றைக்கு நாங்கள் எங்கே வந்திருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு பிரதேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு இடம். என்ன பேரை சொன்னாலும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன்டா ஒரு இயற்கை அழகும் மணல் திட்டுகள் சவுக்கு காடு கடற்கரை அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான இடம். மணல் காட்டுக்கு வந்து நாங்கள் வந்திருக்கோம். மணற்காட்டு கிராமத்தை வந்து நாங்கள் பார்க்குறதுக்கு முக்கியமாக இங்கே வந்து இந்த மக்களுடைய வாழ்வியல் வந்து கடலை ஒட்டித்தான் இருக்குது. ஏன்டா நிறைய பேர் வந்து கடல் தொழில் வந்து செய்யணும். அதுலேயும் வந்து முக்கியமாக வந்து பாரம்பரியமாக வந்து இந்த கரவேலை இழுக்கிறன்னு சொல்லி சொல்லுவாங்க. ஏன்டா அந்த மீன்பிடி வகைகளிலே வந்து இந்த கரவேலை இழுக்கிற ஒரு வித்தியாசமான ஒரு சுவாரஸ்யமான ஒரு தொழிலாக இருக்குமே என்று சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒற்றுமையாக இந்த தொழிலை வந்து செய்யணும். இந்த கடற்கரை பிரதேசத்தில் வந்து நிறைய கரவேலை வந்து ஒரு நாளும் இழுத்து கொண்டிருப்பினும் சில நேரத்தில் லட்சக்கணக்கில் 10 லட்சம் 20 லட்சத்துக்கு எல்லாம் மீன் எல்லாம் படுமாம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன செய்ய போகிறோம்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு வந்து இந்த கரவேலை வந்து அப்படி இழுக்கிறதுன்றதை காட்டிக்கொண்டு முக்கியமாக வந்து இங்கே இன்னும் ஒரு ஸ்பெஷல் இருக்குது, ஒரு சந்தை ஒன்று இருக்குது. அதாவது உடனே இந்த கரவேலையில் இழுக்கிற மீன் எல்லாத்தையும் கொண்டே சந்தைப்படுத்திவிடும். துடிக்க மீன் எல்லாம் வந்து போய்கொண்டிருக்கும். அதோட இந்த சந்தையில் வந்து அதிகமாக வந்து பெண்கள்லாம் மீன் எல்லாம் வந்து கூறுவினம். இந்த கூறல் முறையில் வியாபாரிகளுக்கு மீன்கள் எல்லாம் விற்கிற வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து வேலை செய்யணும். முற்றுமுழு அதிகமாக பெண்களை தான் பார்க்கலாம். சிறப்பாக வந்து எல்லாருமே தொழில் வந்து செஞ்சு கொண்டிருப்பினோம். வாங்க இன்றைக்கு நாங்கள் போயிட்டு இந்த மணல்காட்டு பிரதேசம் எப்படி இருக்குது என்ற விஷயங்களை பார்த்துக்கொண்டு போகிற வழிகளில் யதார்த்தமாக வர காணொலிகள் அதே மாதிரி இந்த மக்களுடைய வாழ்வியல் இங்கே எப்படி இருக்குது கரவேலை சந்தை அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக வீடியோ வந்து இருக்க போது எங்களோட சேனலுக்கு யாராவது புதுசாக வந்து மறக்கா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு இந்த காணொலி வந்து பாருங்க. நாங்கள் இப்போ காணொலிக்குள்ளே போகலாம். நாங்கள் வந்து முதலாவது கரவேலை வந்து எப்படி இழுக்குன்றதை பார்க்க போகிறோம். சந்தை வந்து இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ முதல் கரவேலையை பார்த்துட்டு அப்படியே நாங்கள் இந்த சந்தைக்கு வந்து போவோம். வாங்குவோம். மணற்காடு கடற்கரை வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. மணலுக்கு வந்து மாட்டுப்பட்டு போகணும். போகிற வழியெல்லாம் மணல் தான் பாருங்க. மணல் காண்டா அப்புறம் என்ன சொல்லு வேணும். மணல் வந்து எப்படி இருக்குன்ற வழி பாருங்க. இந்த பிரதேசத்து மக்கள் வந்து பாரம்பரியமாகவே இந்த கரவேலை வந்து இழுக்கிறத வந்து செய்வினம். அதுக்கு அந்த தொழிலெல்லாம் செய்கிறதுக்கு நல்ல என்னென்னு சொல்கிற ஒரு நம்பிக்கையோடு தான் அந்த தொழிலெல்லாம் செய்வினம். மற்ற கரவேலையில் நான் கொண்டு போகிற மீன்கள் வந்து இந்த சுட்டு எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லிவினோம். வாங்க போயிட்டு பாம்பு எப்படி கரவேலை இழுக்கணும்னு சொல்லி. அம்மா வணக்கம். என்ன நடக்க மாட்டேன் நடந்து வாருங்களோட கலைக்குது அதில் ஓடி வந்தேன். அம்மா மீன் வாங்கிட்டு போய் கொண்டு இருக்கிறேன். இது இடம் அப்படி இருக்கு. இடம் அப்படி இருக்கு. இடம் போகிற வழியிலே எல்லாம் மீன்கள் வந்து தொழில்கள் நடந்து கொண்டு இருக்குது. கொண்டு வந்த மீனெல்லாம் தட்டி கொண்டு நிற்கணும். நீங்கள் சந்தையிலையும் பார்த்துருப்பீங்க கொண்டு வந்த மீன்கள் எப்படி வியாபாரம் செய்யணும்னு சொல்லி. தம்பி வணக்கம். என்ன தொழில் போகிறீங்க? போய் வந்தாச்சா? வந்து அண்ணா வலையில் வந்து துப்புராகி கொண்டிருக்கிறேன். விலை துப்புராகிறீங்களா? மணல்காட்டு கடல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. சும்மா கீழே மணலுடைய குத்தனை வந்து கீழே இறங்குது. நல்ல ஆழம் கூடிய கடல்.
இஞ்சாலையும் பாருங்க எல்லாம் மீன்கள் கொண்டு வைக்கணும் சந்தையை கொண்டு போயிடும். கிட்டத்தட்ட என்ன பிரைஸ் கொடுப்பீங்க? இப்போ மலிவு தானே, மேலே தானே 100-200 எடுப்பான். அவங்க விடியவும் இந்த மலக்காடு கரைக்கடை வந்து எப்படி பரபரப்பாக இருக்குன்னு சொல்லி தான் இந்த கரை வேலைன்னு சொல்லுறது. இப்போ எவ்வளோ நீளமான வேலையாண்டு. இப்போ இந்த இடத்துல 2-3 இடத்துல கரை வேலை இழுப்பினோம், அங்கே ஒரு இடத்துல வேலை இழுத்து கொண்டு நிற்கணும். இதில் வந்து இழுத்து முடிஞ்சு மீனெல்லாம் தட்டி முடிஞ்சிருக்குப்பா. அங்கே இழுத்து முடிஞ்சு தானே? திருப்பி விளக்க போகிறீங்களா? ஒரு இழுதான் முடிஞ்சது. அங்கே சின்ன நெத்தலி மீன்கள் கேரல் மீன் கேரல் இல்லை நெத்தலி இது இல்லை மாட்டேன் அந்த சின்ன கேரள நெத்தலி மண்ணோட ஒட்டிட்டு என்ன நீங்களும் மீன்பிடி இழுக்க வந்தா கரை வேலை? என்னென்ன கரை வேலை விளைக்கிறது சொல்லுங்க எங்களுக்கு. என்னென்ன கரை வேலை விளைக்கிறேன்டா, போட்டில் வேலையை பற்றி கம்மாவில் போய் வேலை வச்சு இப்போ எல்லாரும் சேர்ந்து இழுக்கிறதான். எத்தனை பேர் வேணும் இழுக்கிறது? 8-10 பேர் இழுப்போம். இல்லை என்னென்ன விதமான மீன்கள் வரும்? எல்லாம் வரும். எல்லா மீன் வரும். நெத்தலி, காரல், சாலை, கனவை. இன்றைக்கு என்ன மீன் கூட வந்தது? இன்னைக்கு பூஞ்சக்கண்ணி, கும்பலா அதெல்லாம் வந்தது. சரி, சாலை கரை வேலை வந்து இழுக்க போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த கயிறு வந்து எங்கே வரைக்கும் போட்டு வரும்? சரியா அனுகூலமான கயிறு இப்படியே கடலுக்குள்ளே போகுது. போட்டில் கொண்டு வளைச்சி போட்டு இடுப்பில் ஒரு வித்தியாசமான ஒரு பொருள் ஒன்று வச்சுக்கணும். நம்ம இதுக்கு என்ன பேர் இந்த இடுப்பில் இருக்கிற இதுக்கு சொல்கிறது? உருக்கியனா? உருக்கியன்ன்ற அந்த கயிறை போட்டு தான் ஆக்கள் வந்து இழுத்துன்னு பாருங்க. அங்கே இழுத்து பண்ணிக்கிற அப்படின்னு எல்லாம் குடும்பங்களோட எல்லாம் வந்து இருந்து மீன்கள் எல்லாம் கரை இழுத்தினோம். சத்தம் பண்ண போடுற இல்லையா இழுக்கைக்கு? கிட்ட வேற தான் வச்சாம பெருமே மீன் தறிக்கணும் மேனே. எங்கே மட்டும் போக நினைக்கிறீங்க? சட்டியான பெரிய நீள வேலை கயிறு வந்து எங்கே மட்டும் போட்டு வரும். இப்படியே இதில் எஞ்சாலும் ஒரு பகுதி வந்து இப்போ இழுத்து கொண்டு இருக்கணும். இந்த அடுத்த பகுதி வந்து அந்த தொங்கலில் இருக்குது. நாங்கள் நடந்து போகவே இவ்வளோ நேரமாகும். அந்த தொங்கல்லாம் மற்ற பகுதி இருக்குது. அப்படி இவ்வளோ அப்படியே வளர்ச்சி வரைக்கல நீ என்னென்ன மீன்கள் வருதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்படி அதெல்லாம் நடக்க கஷ்டமாக இருக்குன்னு போட்டு இதெல்லாம் பாட்டா வெங்காட்டி போட்டு கடற்கரையில் நடந்து போய் கொண்டு வந்து பாருங்க எப்படி இந்த கடற்கரை இருக்கு. பாருங்க இதில் ஒரு பகுதியில் வந்து இப்போ வந்து கரை வேலை இழுத்து கொண்டிருக்கணும். ஒரு பகுதி இஞ்சி இருக்குது, மற்ற துண்டு வந்து அங்காலைகள் இழுத்து கொண்டிருக்கணும். இப்போ எனக்கு கொஞ்சம் நேரத்தால் வேலை வந்து வெளியில் வர போகுது. இப்போ வேலை கொஞ்சம் வெளியில் வர ஸ்டார்ட் ஆகிட்டுது. பாருங்க இப்போ இழுக்கின வந்து எவ்வளோ நேரமாக ஒரு வேலைகளுக்கு? எவ்வளோ ஒரு மணி நேரத்தில் இழுக்கலாம்? ஒருக்கா சுற்றிக்கண்ணே கரை வேலை இழுத்துறது சுற்றி கொண்டு இருக்கணும். அண்ணா வந்து பாட்டு படித்து இழுக்கிறார். அதோட அம்மா முறால் வந்து வேலைக்கு சப்போர்ட்டாக உதவியாக நிற்கிறார். பெண்களில் இருந்து இந்த ஒரு ஆண்கள் அதே மாதிரி சின்ன பிள்ளைகளும் வந்து இழுக்கினம் பொடிகளும் பள்ளிக்கங்கள் இல்லாத டைம்களில் வந்து சும்மா சப்போர்ட் பண்ணி கொடுப்போம் போடாது. இப்படி இழுத்தோட இப்போ வேறு வெளியில் வேலை 40 நிமிஷத்தில் வரும். பாருங்க வேலை வந்து வந்தோன்னு இருக்குது. எல்லாரும் வந்து ஆவலை அணிக்கணும் என்ன மீன் பெருமைன்னு சொல்லி மீனா காட்டுவோம். ஒரு கொஞ்சம் நேரம் நிற்க வேலை ஒரு 20 வருஷம். எவ்வளோ காலம் அழுக்குறீங்க கரவேலை? நாங்கள் இப்போ கிட்டத்தில் ஒரு 15 வருஷம் பெறும். 15 வருஷம் சின்ன கரவேலை கொடுக்குறாங்க. இப்போ கொஞ்சம் இதே இங்கே பாரம்பரியமாக இதான் செய்கிறேன். கூட கரவேலை தான். கூட கரவேலை பழையாக்களில் இருந்து கூடுதலாக இந்த கரவேலை இங்கே முக்கியமாக கரவேலை தான். எத்தனை வேலை ஒரு நாள் இழுப்பீங்க? இப்போ மீனை பொறுத்தாங்க. மீன் பட்டா 2-3 கரவேலை வளைப்பாங்க. வெயிலுக்கும் பார்க்க மாட்டாங்க. மீன் படையில் ரெண்டா ஒரு வளர்ச்சி ரெண்டு போயிடும். அதானே மீன் படை இப்போ 2 நாளைக்கு கொஞ்சம் மீன் படுற வழியாக பின்னேற மட்டும் வளைப்பான். பாருங்க இங்கே இருந்து அந்த தொங்கல் மட்டும் கரவேலையில் இழுத்துக்கொண்டே இருக்கிறோம். 2-3 இடத்துல 4-5 இடத்துல கரவேலை எழுதுகள் நடந்து கொண்டு இருக்குது. கரவேலை இழுத்து பார்க்கணும்னு ஒரு ஆசையாக இருக்குது. அப்போ ஒரு சும்மா இழுத்து பார்ப்போம் என்ன இருக்குன்னு வருதுண்ணா. சரியா இதானே
வணக்கம் வணக்கம். என்ன பாட்டு? ஏலம்மா ஏலேலோ. கரவேலை இழுத்து கொண்டு வரைக்கும் நிறைய பறவைகள் வந்து இந்த விலைக்கு பின்னால் வந்து வருகிறேன் வேண்டாம். மீன்கள் வந்து அப்படியும் விலைக்குள்ள இருந்து துள்ளும் நினைக்கிறேன். அதில் பார்த்துட்டு நிறைய பறவைகளும் வந்து ஒன்று இருக்குது. இப்போ இழுத்து கொண்டு விட்டு மாறி மாறி முன்னுக்கு வந்து இழுக்கணும். பின்னுக்கு இப்படி இழுத்து கொண்டு கூட பின்னுக்கு போகிறாக்கள் திருப்பி முன்னுக்கு வருவினோம். வந்து நாங்கள் இந்த கரவேலை இழுக்கிறத உங்களுக்கு ட்ரோனில் வந்து மேலே காட்ட போகிறோம். பாருங்க எப்படி இருக்கு பாருங்கோ. கரவேலை விளைச்சி புது பைக் கொண்டு எடுத்துவீங்க கேள்விப்பட்டோம். எல்லாம் சொல்கிறாங்க. எவ்வளோ காலமாக செய்கிறீங்க கரவேலை? கரவேலை நான் போட்டு 3 வருஷம். எத்தனை வயசு இப்போ உங்களுக்கு? எனக்கு இப்போ 30. அப்போ கரவேலை இழுத்து சும்மா உடம்பெல்லாம் வீங்கி போச்சு போல பின்பொடி மாதிரி எழுத்து உடம்பு பூரா இதுலையே கூட. அப்போ பிறந்த காலத்துலேருந்து கரவேலை இருக்கு. வேற யார் வந்து தொழில் செய்கிறது? இப்போ பொம்பளையிலும் வந்து எழுப்பினோமா? பொம்பளை வந்து எழுப்பினோம். ஆம்பளையில் டூரிஸ்ட்கார் வர்றது நம்ம பாராக்கு நம்ம எழுப்பினோம். ஆசைக்கு இன்றைக்கு என்ன மீன் நிறைய படம் பண்ண எதிர்பார்க்குறீங்களோ? என்னென்னு சொல்கிறேன், மீன் பட்டை தானே. போன வருஷம் 3ஆம் மாதம் ஒரு 12 லட்சம் ரூபாய்க்கு வெளில வாழ் பிடிச்சினேன். ஒரு ஒரு மீன் ஒரு பாட்டு ஒரு 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 பாடல ஒரே வாட்டில் 12 லட்சம் ஒரு பாடண்டா ஒரு இழுத்து வெள்ள வாழ் பட்டது கிலோ 6000. ஒவ்வொரு என்ன மீன்கள் பாடம் தானே விலை கொண்ட மீன். மீன் கரவேலையை பொறுத்த வரைக்கும் என்னென்னு சொல்கிறேன்னா எல்லா மீனும் படும். கேரல் காப்பிகள்லேருந்து சகல மீனுமே படும். சகல இப்போ கூடப்பட்ட ஆக்கள் வாங்குறது வரையணும். கூலாக நிற்குது. வேறு கூலாக அடித்து கூப்பிட்றாங்க. மற்ற இங்கே இருக்குன்னாங்க கூலர் பெரிய எல்லாத்த காய்ச்சி எடுப்போம். இங்கே ஒரு விழாவும் இங்கே சில சாலை இப்போ ஒரு 100 ரூபா போகுதுன்னு சொன்னாங்க. வெளியில் அடிச்சு கடை ஒரு 150 ரூபா கொடுக்கலாம். காலையில் எத்தனை மணிக்கு வருவீங்க வளைக்கிறது? நாங்கள் ஒரு 5 மணி. 5 மணிக்கு. எத்தனை பேர் சேர்ந்து வளைக்கணும்? நாங்கள் இப்போ என்னட்ட இப்போ நோமலாக பார்க்க போனால் ஒரு 10 பேர் நிற்கிறாங்க. 10 பேர் நிற்கிறாங்க. ஸோ இல்லை நாங்கள் இருக்கிற நோமலாக இந்த ஒரு கரவலையை வளைக்கிறதுக்கு எத்தனை பேர் தேவை உங்களுக்கு? நோமலாக தேவையான நான் 4 பேர் 6 பேர் வேணும். கட்டாயமாக 6 பேர் வேணும். காத்து கடல் டைம் அப்படின்னு சொன்னால் காற்று கடல்னு சொன்னால் 10-12 பேர் வேணும். 10-12 பேர் வேணும். சரியான காற்று கண்டா கொச்சம் கடல் வந்து இப்போ கொச்சம் போட்டு 4 பேர் 3 பேர் கிளப்ப போகணும். மேலே கிளப்பித்தான் இழுக்கிறது. ஓகே ஓகே. ஒரு விலைக்கு ஒரு முதலாளி இருப்பீங்களா? ஆமாம், ஒரே இதுக்கு இப்போ இதில் சம்மாட்டி என்ன இப்போ இந்த 10 பேருக்கு நான் தான் சம்மாட்டி. 10 பேரையும் கொண்டு இழுத்து செய்யணும். நான் தான் செய்யணும். எல்லாரும் உங்களை வேலை எல்லா செலவுகளும் நீங்களா? எங்களுக்கு இப்போ சாப்பாடுகள் இதெல்லாம் சாப்பாடுகள் வீட்டில் இருந்து எடுப்போம். மற்றது மீன்கள் பட்டுன்னு சொன்னால் சூடா பிஸ்கெட்டுகள் ட்ரிங்க்ஸுகள் அதுகள் வந்து அதெல்லாம் உங்களோட செலவுகள் சம்மாட்டி எடுத்து எல்லாமே தாண்டிங்கள். சம்பளங்கள் என்ன மாதிரி ஆகலை? சம்பளம் வந்து இப்போ பங்கு தான் மீனவர் இன்றைக்கு இப்போ விற்றா விழா கொடுப்போம். 1 லட்சம் தொழில் நடக்குன்னு சொன்னால் அவைகளுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 10,000 காசு வேணும். அப்போ 10 லட்சம் மீன் பட்டாலும் அவைகளுக்கு பங்கு தான். அவைகளுக்கு 10 லட்சம் பங்கு தான். நம்ம குறைச்சி கொடுக்குறாண்டு இல்லை. இப்போ வேற நம்ம வழியாக சம்பளம் இன்றைக்கு எனக்கு 10 லட்சம் மீன் பட்டால் ஒரு ஆளுக்கு 2000 சம்பளம் பண்ணுதுன்னா 2000 தான் சம்பளம். எனக்கு 10 லட்சம் நான் 2000 சம்பளத்தை கொடுத்து மிச்சத்தை எடுப்பேன். நீங்களும் அப்படி இல்லை? நாங்களும் அப்படி இல்லை. நாங்கள் பங்கு பார மீனில் பங்கிட்டு கொடுப்பீங்க. மீன் படாட்டிக்கும் அவைகளோட தானே? மீன் படாட்டா சில எங்களுக்கு 4 பேர் குடிக்கிறாக்க நிற்கணும். அவைகள் அந்த கல்லுகளுக்கு வேறு தானே அவைகளுக்கு காசு நாங்கள் கொடுப்போம். கொடுத்தா அப்புறம் உழைப்பு நடக்கிறேன் கழிச்சு கொள்வீங்க. சரிங்க, நன்றி. கரவேலையை பொறுத்தவரையில் இப்போ சில தொழில் உழைக்கிற விழான்னு சொல்ல மாட்டேன் தானே. தொழில் என்ன வருமானங்கள் என்ன நம்ம கரவேலையை பொறுத்தளவில்? இப்போ என்ன சொல்கிறேன், பெரிய எஞ்சும் போட்டு என்னட்ட இருக்குது. 40 போட்டு போட்டு இப்போ இந்த வருஷம் தான் எடுத்து நான் மற்ற சாலை வேலை எடுத்து நான். அந்த சாலை வேலைன்னு சொன்னால் என்ன சொல்கிறது, கூனி சின்ன கூனி ரால் மேலே சின்ன கூனி அது படம் அதுக்கு ஒரு வேலை வச்சுருக்கோம். மற்றது இப்போ ஒரு வேலையை பெருமதியிலும் நோமலாக இப்போ என்னட்ட பார்க்க போனால் இந்த நான் போட்டு 3 வருஷம் தொழில் போட்டு நோமலாக பார்க்க போனால் நான் இப்போ இந்த வருஷம் மட்டுமே 25 லட்சம் 30 லட்சம் தொழில் இப்போ முதல் விட்டுருக்கேன். எல்லாமே இதில் எவ்வளோ தான்? இதில் எவ்வளோ 3 வருஷத்துக்குள்ள காசு எவ்வளோ காசு. அப்போ கடலும் உங்களுக்கு அள்ளி தருது. அப்போ அதே மாதிரி நாங்கள் தொழிலையும் மதிச்சு தானே செய்கிறோம். என்ன மாதிரி நம்பிக்கை இல்லை? இப்போ இதில் பிடிக்கிற மீன் சுட்டு சாப்பிடக்கூடாதுலாம் சொல்லுவாங்க. ஆனால் கரவேலை மீனை பொறுத்த சுற்றி சாப்பிடக்கூடாது. என்னதுக்கு? அது வந்து நாங்கள் இப்போ நீங்கள் சுற்றி சாப்பிடாத மீன்கள் சில வேலை படாமல் விடும். எங்களை நம்பி ஒரு 10 பேர் நிற்கிறாங்கன்னா அவங்களோட
சீவியங்கள் இதெல்லாம் இதை நம்பித்தானே இந்த கரைவலை நம்பித்தானே இருக்கு. கடவுள் மாதிரி என்ன? ஓ அப்போ நாங்கள் இதை கடவுள் மாதிரி தான் நாங்கள் எடுக்கிறோம். அதான் அதான் நாங்கள் கேட்டுப்பாங்க. சரிங்க நன்றி. இப்போ வந்து எல்லாம் பரபரப்பா தான். ஏன்டா மடி என்ன மடி வருதா கிட்ட மடி இப்போ கிட்ட வந்து ஒண்டிக்கிறதால எல்லாம் மக்கள் பரபரப்பாக எடுத்து கொண்டிக்கணும். வாங்க வாங்க போய் பாங்க. கட்டையை கொண்டு வா, கட்டி கொண்டு வா, கட்டையை கையா, இது பாருங்க மீனை பாருங்க எல்லாம் பாருங்க மீன் வலையில மீன் வந்து சின்ன சின்ன மீன் எல்லாம் வந்துருக்கு. என்ன நெத்தலியா? இருக்கு மீன் எடுங்கோ, இருக்கும் பாருங்க நெத்தலி தானே அடிச்சு வர்றது. ஆனா நெத்தலி தானடா அடிச்சு வர்றது. பெரிய மீன் ஒன்றும் மழையிலையா? பெரிய மீன் வரப்போய் வாங்கணும், பின்னால வாங்கணும் மடிய. எப்படி நெத்தலி பார்த்துருக்கு இங்கே பாருங்க மடி வந்து கொண்டிருக்குது. இது வேற நெத்தலி பூ மாதிரி. அப்பா ஓகே நெத்திலியா மாட்டிருக்கேன் வந்து இதுதான் மீன் அப்படி பிடிக்கு. மீன் எப்படி பிடிக்காது பாருங்க. அப்படி மீன் கட்டி நடவு கொண்டு வந்து வந்துருக்கோம். அப்படி என்னென்ன மீன் பட்டிருக்கு? இதில் சாலை பட்டுருக்கு, கும்பலா பட்டுருக்கு, நெத்தலி பட்டுருக்குது. அப்படி பரவாயில்லையோ பட்டது? பழச்சது பரவாயில்ல, ஆனால் இதை விட இன்னும் கூட வேறு மனைவி கூட வேறு மேனே இப்போ கொண்டே குறைவு மீன், சரியா குறைவு. என்னென்ன சொல்லுங்க? அது ஒரு கடலில் வாழ்கிற உயிரினம். சரி இதெல்லாம் இந்த வலையில் இருக்க நெத்தலி மீன்களை தட்டி கொண்டிருக்கணும். மீன் வந்தோடனே பாட்டும் கூடுது ஓடாக்கா. அதானே இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து இந்த கரை வேலையை வளைச்சி கொண்டு போயிருந்தானே அந்த படகு தான் இது. அந்த அதுக்கேற்ற மாதிரி தான் படகுகளையும் செஞ்சுருக்கேன். சைட்டுக்கு எல்லாம் தடியல் மாதிரியெல்லாம் கட்டி வலையை வந்து இவையெல்லாம் இழுத்து கொண்டு போய் நான் கடலுக்கு நடுவால் கொண்டு வந்து இந்த கரையை கொடுப்பினோம். கரையை கொடுக்க இஞ்சால இந்த இப்படி ஆக்கள் எல்லாம் வந்து விலையை வந்து இழுப்பினோம். இந்த கரை விலை இழுக்கிறதுல வந்து இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இந்த என்னென்று விலையை இழுக்கைகள் ஆக்கள் கலைக்கக்கூடாதுன்றதுக்காண்டி பாட்டு பாடினோம். அந்த பாட்டு பாடுறது தான் இதில் ஸ்பெஷல் என்றே சொல்லலாம். அதாவது வித்தியாசமான பாடல்கள் எல்லாம் பாடினோம். அதே மாதிரிக்கா பார்ப்போம். நாங்கள் உங்களுக்கு வீடியோ வரைக்கலையே நீங்கள் ஒரு சில பாட்டுகள் ஆக்கள் படிக்கிறத கேட்டிருப்பீங்களா. ஆனால் அதை வந்து தெளிவாக இந்த பாட்டுன்றதை ஒருக்கா கேட்டு படிப்போம். பாருங்க இப்போ பாட்டு நாங்கள் படிப்பினோம் எப்படின்னு சொல்லி. பாடிய காலேல படாவுக்குள்ளா லேல சின்ன சின்ன லேல வெத்திலையா மேல சின்ன தங்காம் லேல நித்திரையாம் லேல நித்திரைக்கோ லேல போனாலும் மேல வெல்லாம் லேல உந்தன் மேல லேல மாதாவே லேல உன்ன நம்பி லேல அரிய கடா லேல பலவாழை போம் காரியம் சொல்லடா லேல மண்டா கடி லேல மாதா கல்லேல தேடியது லேல புள்ளை அழகு லேல பங்கா கனோ லேல கப்பலிலா லேல கால பஜன் லேல கவலை இல்லா லேல. பாட்டு எப்படின்னு சொல்லி வேலை வந்து கலைப்புகள் தெரியாமல் ஆக்கள் எல்லாம் சேர்ந்து அதை படித்து இந்த தொழிலை வந்து செய்யணும். இப்போ வந்து எல்லாம் மீன் வந்து வந்துருக்கு, அதில் ஆக்கள் மீன்களை தவத்தி கொண்டு வைக்கணும். இப்போ வந்து என்னென்ன மீன் அதில் வந்து புரிம்ப தவத்தி தான் சந்தையை கொண்டு போயிடும். இது கும்பலா ஆகுமாண்ணே? எல்லாமே இது இஞ்சால வேறு மீன். இது என்ன மீன்? சூடை சாலை சின்ன சின்ன கடை வேலை வந்திருக்குண்ணே. சின்ன குட்டி குட்டி கடை வேலை வந்திருக்கு. சின்ன சின்ன இறாலுகளும் வந்திருக்குது. இது வெட்டு ஆளா? என்ன செய்யும் இது வெட்டுமா? சாப்பிட்ற இல்லையா? இஞ்சி வேற இப்பெல்லாம் இழுத்து முடிஞ்சு படகை வந்து மேலே ஏற்ற போயிடும்.
ஆனால் கடற்கரையிலே ஒரு கிணறு இருக்காம நல்ல தண்ணியாமன்னு சொல்லிடலாம். பார்ப்போம் தண்ணியை குடிச்சு பாம்பு எப்படி இருக்குன்னு சொல்லி. பாருங்க கிணறு எங்கே இருக்குன்னு சொல்லி. தான் கிணறு. கிணத்துல தண்ணி அள்ளி குடிக்க போகிறோம். ஓ ரெண்டாம் சொல்லினேன் மணக்காட்டு கிணத்துல தண்ணி எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கண்டே பார்க்கணும். நான் குடிச்சு தண்ணியில் கூட குத்தி எழுவோம். ஆனால் உண்மை அது குடிக்கிறதா வேறு எனக்கு நான் பார்க்க. அக்கா அக்கோய் அக்கோய் குடிக்கலாமா தண்ணி இது? இதான் நம்ம இல்லை இந்த மக்கள் குடிக்கிறவ கிடக்குறேன் எல்லாம் தண்ணி தான். முதல்ல வந்து மூத்த கழுவிட்டு ஆச்சரியம் நல்ல தண்ணி. ஓ கடலை பக்கத்துல நல்ல தண்ணி என்ன அதானே கடை பக்கத்தில். ஆனால் தண்ணீர் ஒட்டு சொட்டு சவர உப்போ இல்லை. தண்ணியை குடிச்சு போய் எப்படி ஒட்டு சொட்டு உப்பு சவரே இல்லை. தண்ணி நான் குடிக்க போகிறேன்னு சொல்ல பயந்து கொண்டு வந்த டீடி. ஆனால் இப்போ என்ன டெஸ்ட் பண்ணி போட்டு குடிக்க பண்ணி போட்டு டீடி குடிக்கிறேன். சவரா இல்லை கூலாக இருக்குது தண்ணி. பாருங்க பக்கத்தில் கடல். இப்போ நீங்கள் பார்க்குறது மணல்காடு சவுக்கு காட்டை நீங்கள் பார்க்குறீங்க. சவுக்கு மரங்கள் வேறுங்க இவ்வளோ சவுக்கு மரங்கள் நிற்காண்டு. இப்போ என்ன ஒரு பிரச்சனை நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னால் சவுக்கை வந்து எரிச்சு போட்டாங்களா மக்கள். இதை வந்து சவுக்கு எரிஞ்சு ஒன்று இருக்குது நூக்கியில் போடாது. இதுக்கு யாரும் டூரிஸ்ட்டாக அப்படி வரையக்கில்லை. சமைக்கிறதுக்கு அடுப்புன்னு முடியணும். அப்படியே வீட்டு போகிற சிநேகத்தில் தீப்பிடிக்கிறது கூட. அதோட வேறு இடங்களில் இங்கே அப்படி இல்லைன்னு சொல்லினோம். இந்த விறகுகள் எடுக்கிறாக்கள் வந்து வேணுமெண்டு சவுக்கை வந்து எரிச்சு விடணும். அப்புறம் எரிஞ்ச பிறகு அவருக்கு விறகுகள் வந்து ஈஸியாக கிடைக்குமென்றதால இதுக்கு பாருங்க பற்றி எரிஞ்சு கொண்டு இருக்குது. இப்போ ஆக்கள் வந்தால் இங்கே வந்து சமைக்கிறது அப்படியான வேலைகள் செஞ்சோம்னா அந்த அடுப்போட வந்து நூற்று போட்டு தண்ணி ஊற்றி நூற்று போட்டு போகணும். ஏன்னா சவுக்குன்ற பகுதிகள்லாம் வந்து டக்குண்டு காஞ்சி சருகு மாதிரி கீழே இருக்கும். அப்படியே பற்றி ரெண்டாக்காண்டு. இப்போ நாங்கள் சவுக்கு காட்டுக்குள்ளே நிற்கிறோம். சவுக்கு காடு வேறுங்கோ எல்லாம் ஆக்கள்லாம் வந்து இதுக்கு சமைச்சு அது மாதிரிலாம் ட்ரிங்க் பண்ணுறதோட பியர் போத்துல்கள் சாராய போத்துலெல்லாம் கூட கிடக்குது. அதோட சொப்பீர்கள் அப்படின்னு சொல்லி இதுக்கு நிற்கையில் ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங்காக இருக்குது. என்னென்னு சொன்னால் அந்த காற்றுன்ற சத்தம் வந்து அது எஸ்ன்னு சொல்லி அப்படி கேட்டுக்கொண்டே இருக்குது. இஞ்சி வேறுங்க சவுக்கு எரிஞ்சு கொண்டிருக்கு. நான் உங்களை முதல்ல காட்டினான். இது வந்து நிறைய வண்ணத்து பூச்சிகள் வரந்தோன்று இருக்குது. இப்போ நாங்கள் மணற்காடு சவுக்கு காட்டுக்கால போய் கொண்டு இருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. டேடி எப்படி இருக்குது சவுக்கு காடு? இப்போ வேற லெவலில் இருக்குது. நீங்களாம் இந்த நெருப்பை கொளுத்திங்களான்னு சொல்கிறாங்க. உண்மையா யார் நான் யாரும் நெருப்பை கொளுத்தி விடானா அப்படி செய்யக்கூடாது. என்ன நெருப்பை கொடுத்து இப்போ நாங்கள் கடற்கரைக்கு வந்துட்டோம். கடற்கரைக்கு போகிற பாதையை பார்த்தீங்களா? எவ்வளோ சின்ன நிற்கிறோம்ப்பா சந்தைக்கு. ஓ நிறைய ஆக்கள் வந்து சந்தையில் அடிக்கிறோம் போகிறவங்க காட்டு. நாங்கள் பாதையை மாறிக்கிற விட்டோம். இதுக்காக போகிறது உண்மையிலே அதுதானே. அக்கா இதா பாதை? அட நான் பாதை உள்ள அட வீடு வீடு பாதையை வீடு இதுக்குள்ள ஆக்கிட்டார் தண்ணிக்குள்ள. சந்தையில் எவ்வளோ சனமிக்க வேண்டி வேறு. ஓ என்ன எப்படி மீன் மேலிவா? ஓ இண்டேஜ்மா பரவாயில்ல. என்ன சந்தை இதுன்னு சொல்லிவிடுங்க ஒருக்கா. இது மணல்காட்டு சந்தை. மீன் எல்லாம் இந்த கடற்கரையில் தான் பாருது என்ன காட்டுங்க. இந்த மீன் வாங்கி இந்த மேலி வேண்டைக்கு. ஓ ஒரு ஆள் பரவாயில்ல. திருக்க வாங்கினா திருக்க வேறு மட்டும் அந்த கும்பலாவா? என்ன விலை போட்டு இவ்வளவும் 550. 550 பரவாயில்ல. பரவாயில்ல. பெரிய மீன் எல்லாம் வந்துருக்கா? ஓ நாங்கள் கரைக்கிட்டானே வியாபாரி மாதிரி கணக்கு நிற்குது. வியாபாரி பண்ணிக்கலாம்.
சரி மணல்காட்டு சந்தைக்கு வந்திருக்கிறோம். சந்தை பார்க்குறதுக்கே வித்தியாசமாக இருக்குது. பாருங்க அந்த இடமும் அந்த சந்தை இருக்கிற பகுதிகளும் நிறைய ஆட்கள் வந்து இன்றைக்கு வந்திருக்கிறோம். அப்படி இன்றைக்கு வந்து நான் உங்களுக்கு சந்தையை உங்களுக்கு காட்ட போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். பாருங்க இன்றைக்கு சந்தையில் எவ்வளவு ஆட்கள் வந்து வந்திருக்கிறேன். வியாபாரிகள் அதே மாதிரி மீன்கள் தங்குற வீடுகளுக்கு வாங்குற ஆட்கள்லாம் வந்திருக்கிறேன். மீனெல்லாம் சும்மா நிலத்தில் வச்சுக்கணும் இப்படி இருக்குன்னு சொல்லி என்ன மீன் தெரியா? சரியா நண்டெல்லாம் வித்தியாசமா கிடக்கு. என்னடா இப்ப இந்த மீன் தான் நான் சந்தையில பார்க்கணும். என்ன மீன் கண்டுபிடிக்கணும். பாருங்க இது ஒரு பக்கம். இது என்ன மீன்? நுழுந்தி. தம்பி இன்னைக்கு 500-600 துள்ளு மண்டை கீழே 700 பாரு 1000 கனவா 1200. நல்ல அனுபவமான பிசினஸ். 63 சொல்லக்கூடாது 65 வயசு. இப்பதான் 30 வயசு மாதிரி கிடக்கு. 63 வயசு. லண்டனுக்கு போயிருக்கிறேன். லண்டனுக்கு போனீங்களா? லண்டனுக்கு போயிருக்கிறேன். எங்க போகணும்னு நினைக்கிறீங்க? லண்டனுக்கு போறதால் அங்க மற்ற இடத்துக்கு அதெல்லாம் இப்ப இல்ல. அவரை முதல் விட்டுட்டேன்னு நான் அடுத்ததா அதுல கனகாலம் இருக்கு. எப்படி மீன்கள் இருக்குன்னு இது கரவேல எழுதுவா? சோ இன்னும் விஷயம் தெரியும். விலையின் சைஸ்ல இருந்து எல்லாம் தெரியும். இந்த தொழில் எல்லா தொழிலும் மாம்பழம் வித்து முடிஞ்சு வந்துட்டியால், தேங்காய் வித்து முடிஞ்சு வந்துட்டியால், தேங்காய் வித்து கொப்பரை அடிச்சு தேங்காய் வித்து முடிஞ்சு விட்டுட்டியால். பக்கத்து விட முன் வீடு என்ன அவர்தான் வசதி என்று கேட்டா அறிஞ்சு சொல்லுவேன். கூறிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க தொழிலாளிகள் வந்து எடுக்கிறதுக்காக மீன் கூறிக்கொண்டிருக்கிறேன். கிலோ 550 ரூபாய் படி கூறி இருக்கிறேன். அந்த கீரமீன் மாதிரி உருளை இன்றாலையும் கூறிக்கொண்டிருக்கிறேன். பாருங்க 900 ரூபா 900 ரூபா 900 ரூபா நண்டு 1000 ரூபா 1000 ரூபா 1100 ரூபா 1200 ரூபா 1300 ரூபா 1400 ரூபா 500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 ரூபா 1500 மீனா வந்துக்கிறியா? நல்ல சொதுக்கி ஏற்ற மீன் எல்லாம் வச்சுக்கணும். என்ன மீனம்மா இது? அப்படி இழுப்பு மீன் காசையா 600 ரூபா குறைய தரப்பாடு. அதுகளை 4 வேலை எழுந்து வயசு போன நேரம் அங்க வர்ற இது கஷ்டம். கொண்டா காசை இப்ப நான் 100 ரூபா கொண்டா அம்மா விடுறா இல்ல அம்மா விடுறாண்டு இல்லையா? நாங்களும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு நாமளே வயது போனது வேலை எழுக்க எவ்வளவு சொன்னீங்க? 600 ரூபா பாருங்க சந்தை எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். கூடுதலாக வந்து அதிகமாக வந்து பெண்கள்லாம் நீங்கள் வந்து தொழிலில் வந்து செஞ்சு விட்டுருக்கீங்க. மீன்கள் தானே நான் நினைக்கிறேன். ஆண்கள் எப்படி தொழில்களை போய் வந்து ரெஸ்ட் எடுக்க இவையில் வந்து இந்த மீன்களை விற்கிற வேலையில் வந்து செஞ்சு விட்டுருப்பேன் நினைக்கிறேன். பாருங்க இதில் நிறைய மீன்கள் எல்லாம் வந்து வந்திருக்கு. எல்லாம் விதமான மீன்கள் இருக்குது. 1100 ரூபா அம்மா மீன் கூறிக்கொண்டிருக்கிறேன். 150 ரூபா 150 ரூபா 1150 ரூபா 1500 ரூபா
1200 ரூபாய் 1200 ரூபாய் பாருங்க பாருங்க 1200 இவ்வளோ கனவே மாற்றி 1 கிலோ 1200 ரூபாய் 1 கிலோ 1200 ரூபாய் பாருங்க இந்த சந்தை அமைஞ்சிருக்கிற பகுதியை நான் உங்களுக்கு காட்டுறேன். இது வந்து மணல்காடு அங்கே வந்து மணல்காடு எல்லாமே வந்து தெரியுது, மணல்கள் எல்லாமே தெரியுது. இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க நிறைய பேர் இன்றைக்கு சந்தைக்கு வந்து மீன்கள் வாங்க வந்திருக்கணும். வியாபாரிகள் மட்டும் இல்லாமல் தங்களுடைய வீடுகளுக்கு தங்களுடைய கரைக்கு தேவையான மீன்களை வாங்குறதுக்கும் பெரியணும். அதிகமான பைக்குகளை வந்து காணக்கூடிய மாதிரி இருக்குது. ஏன்னா வியாபாரம் செய்கிறதுக்கு மீன் வந்து வாங்குவினோம், கூறுவினம் மீன் சின்ன சின்ன மீன் கூடைகள் எல்லாம் வச்சு கூறுவினம், கொஞ்சம் கொஞ்சம் மீனாக எல்லாம் கூறுவினம் வித்தியாசமாக இருக்கும். பாருங்க இதுதான் சந்தை கட்டுறம் வந்து இந்த இடத்துல இருந்தாலும் கூட அந்த சந்தைக்கு முன்னுக்கு தான் மக்கள் எல்லாருமே வந்து ஒன்று கூடுவினம். சந்தை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன் பாருங்க, வித்தியாசமான சந்தையாக இருக்குமென்னு சொன்னேன் தானே. மீனை வந்து சந்தையை கொண்டு வரதை கூட பெண்கள்லாம் கொண்டு வந்து கொண்டிருக்கணும். இது பெண்களுக்கான சந்தை மட்டும் இல்லை, இது இப்போ ஆம்பளையிலும் பாடுறது தான். நான் அதிகமாக பெண்களை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. விடிய காலமாக நல்ல உற்சாகம் ஒழும்பி மீன்களை வியாபாரம் செய்கிறதெல்லாம் பார்க்குறதுக்கும் மேலே நல்லா இருக்குது. இப்போ பாருங்க இதில் அக்காக்கள் மீனை வந்து கொண்டு வந்திருக்கணும் கூடையில். இப்படி எங்கேயாலும் கடற்கரை இதெல்லாம் கடற்கரை. இங்கே வந்து மீன்கள் இப்படி தொழிலுக்கு போய் வரைக்கல மீன்கள் எல்லாம் பெறும். அந்த மீன்களை தட்டி கொண்டு இப்போ கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போ வந்து இந்த மீனை கொண்டு வர மீனை வந்து கூறுவினோம். அப்படியே மீனெல்லாம் ஃப்ரெஷ்ஷாக அப்படியே மண்ணெல்லாம் பிரண்டு வருது தானே ஃப்ரெஷ்ஷாக மீன். இப்போ வேறவங்க எல்லாம் மீனுக்கு பின்னால் ஓடினோம், நாங்களும் போய் பார்ப்போம். விலை என்ன விலை? கும்பலா 400 என்ன நீங்க 400 கடை நீங்க 300 போடுறீங்க குருட்டு கனால வந்து 400 ரூபாய் 400 ரூபாய் தீபா 400 ரூபாய் 400 ரூபாய் தீபா 400 ரூபாய் தீபா 400 ரூபாய் தீபா பூஜகன் தீபா 400 ரூபாய் தீபா 400 ரூபாய் தீபா 400. வணக்கம் அம்மா. அம்மா பேர் என்ன? பிலோமினம்மா. வீட்டுக்கு பவளம் கொண்டு கூப்பிடுறோம். பவளம். பவளம். நாங்கள் அந்த காலத்தில் அது வாங்கி மீன் தான் கூறுறது. எங்கட மனுஷனும் இவைய கேட்டால் தெரியும். எங்கட மனுஷனும் அவருமா கூறுறோம். அவர் செத்த பிறகு நான் தான் தனியாக கூறுறேன். எந்த பிள்ளையும் சேர்த்துக்கிறது. ஏன் என்ன நடந்ததும்மா? அவருக்கு காஞ்சரில் செத்தவர், மகன் வெளிநாட்டில் செத்தவர். வெளிநாட்டில் என்ன நடந்தது? அவருக்கு வருத்தம் வந்தது. ஒரு படிக்கந்தான் அவர் செத்துட்டு. மீன் கூறி முடிஞ்சா? என்ன வந்தா கூறுவேன், இல்லாட்டா விட்டுட்டு போவேன். கூறுனா உங்களுக்கு என்ன வருமா? அங்கே அதால ஒரு நாளை மீன் கிடந்தால் 1000 வரும். 1200 வரும். மீன் இல்லை. மீன் கூறி கொடுத்தா உங்களுக்கு எவ்வளோ காசு? எல்லாரும் கூறுவாங்க. எவ்வளோ காசு வரும் ஒரு ஒன்று கூறி கொடுத்தா? ஒரு 300 ரூபா 400 ரூபாய்க்கு கொடுப்பேன். ஒரு கார் கீழே 250 மலை. அந்த நேரம் மலிவு தானே. என்ன உங்களுக்கு இப்போ நீங்கள் மீன் கூறே இல்லை, உங்களுக்கு என்ன வருமானம் பெறும்? அதால கொஞ்சம் கிள்ளுறேண்ணா. மீன் கொஞ்சம் எடுப்பீங்களா? அது மட்டும் தான் உங்களுக்கு? இல்லை வேற இல்லை. 100-200 உங்களுக்கு தர மாட்டேன். இல்லை இல்லை. அப்போ அந்த மீனை நீங்கள் திருப்பி அதை திருப்பி கூறுறாங்க. கூறு தானே எனக்கு வரும். ஆனால் இங்கே நிறைய பொம்பளை எல்லாம் நிறைய செய்யணும். புறம் எல்லாரும் புறதான் வந்தவை. நாங்களாம் முன்னுக்கு இதில் கூறு அவையெல்லாம் பின்னதான் வந்தது. அந்த காலத்தில் எப்படி வந்தது சந்தையில் எல்லாம்? அந்த காலத்தில் மலிபாய். இப்போதான் இப்போ இன்றைக்கு மலிபா போச்சு. இந்த விரதங்களா அதுதான் மலிபா. அப்போ நீங்களும் கனகாலம் எத்தனை வருஷம் இப்போ வேறு சந்தை கூற வலிக்கிட்டு? இப்போ ஒரு 15 அவங்க சந்தையை உள்ளே பயன்படுத்துறது இல்லையா? உள்ளுக்கு தான் இந்த கூடுகள் எல்லாம் வைக்கிறோம். சாமான் வைக்கிறது. மீன் வந்தால் இந்த படியில் கூடுறோம். இதுவும் கூட கூடையா? கூட நீங்கள் கொண்டு வரணும் கூடுறேன்னு சொன்னோம். இவையா கேட்டால் தெரியும் அந்த நேரத்தில். அதானே. இப்போ எல்லாரும் சரியாம்மா, நன்றியா. இப்போ அம்மாங்களும் எல்லாம் மீன் என்ன அம்மா இன்னைக்கு இது கூட மீனா? உங்களோட மீனா இது? கூறிட்டீங்களா எல்லாம்? நீங்கள் எடுத்துட்டீங்களா? கொண்டு போகிறீங்களா?
வேன் நிக்குது சரி சரி அங்க நான் வியாபாரம் செய்வேன் அப்போ இங்கே இந்த இடத்துல நாங்கள் செய்கிறது அப்போ ஏன் நீங்கள் வர நீங்கள் வேலை நாங்கள் இங்க எங்களோட இடம் சொந்த இடம் இங்க தான் இதுல மீன் எடுத்து பருத்து வேக கொண்டு வித்து போட்டு வரோம் சரி சரி இங்கே இந்த இடத்து பருத்திலே கொண்டு வைக்கிறது நாங்கள் இங்க மீன் பண்ணி அதுதானே அது சரி எங்களுக்கு தெரியாது இல்லையா அப்போ இங்கே உங்களோட மீன் எல்லா இடமும் போகுதானே மணக்காடு மீனா பார்த்து கொண்டு எங்களோட மீனை பார்த்து கொண்டிருப்போம் என்னதுக்காண்டி என்ன ஸ்பெஷல் இங்க கடவுள மீன் தானே ஐயா தேஸ்கூரா உடன் மீன் உடான் மீன் நாங்க ஐட்டு புரிஞ்சு போடுறோம் இல்ல போடுறோம் இல்லைண்ணே பார்த்தீங்களா ஐஸில் ஒன்றுமே போடல மணக்காட்டு மீன்ன்றாக்கு பருத்துறையில் பார்த்து கொண்டு போய் மக்களே மதிப்பு கம்பாலாம் மீன் எடுத்துட்டா நீ கொண்டு வியாபாரம் நடக்கும் பெருத்துறையில் போனீங்களா வாங்கலாம் அம்மா பார்த்து ஏன்னா இன்றைக்கு வந்து நீங்கள் இந்த மணல்காட்டு பிரதேசம் இந்த கிராமம் இந்த மக்களுடைய இந்த வாழ்க்கை அதே மாதிரி முக்கியமாக கரவேலை சந்தை அப்படின்னு சொல்லி விஷயங்களை பார்த்துருப்பீங்க இந்த காணொலி வந்து பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுவோம் நாங்கள் மீண்டும் ஒரு காணொலியில் வந்து நாங்கள் சந்திக்கலாம்